ஸோ எல்எஸ்டி வர்சஸ் டிசி மேட்ச் 26 அட் லக்னோ நடந்து முடிஞ்சிருச்சுங்க. டெல்லி கம்ஃபர்டபுளா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் டேபிள்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 10ல இருந்து நம்பர் 9 போயிட்டாங்க. அண்ட் லக்னோ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3ல இருந்து நம்பர் 4 வந்துட்டாங்க. சிஎஸ்கே 4ல இருந்து 3 போயிட்டாங்க. அந்த ஒரு ரன் ரேட் டிஃபரன்ஸ்ல லக்னோ வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா செம்ம ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஹோம்ல இந்த சீசன்ல அன்பீட்டனா இருந்தாங்க. அட் சேம் டைம் டிஃபெண்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வின்னிங் பெர்சன்டேஜ்ல வச்சிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா தே வில் பி டிசப்பாயிண்டட். பட் டெல்லி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா குல்தீப் யாதவ்ங்க, அவர் இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல வந்தாரு. கேம் சேஞ்சரே அவர் தான். பூரான், ஸ்டோனிஸ், கேஎல் ராகுல் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட், அதாவது எல்எஸ்டி பேட்டிங் லைனப்போட பேக் போனே உடச்சிட்டாரு தான் சொல்ல முடியும். ஸ்டில் ஆயுஷ் பதோனி சூப்பர் இன்னிங்ஸ் 94 for 7ல இருந்து 164 for 7 அவர் ஒரு 50 போட்டாரு. அர்ஷத் கான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். டெஃபினட்டா அது க்ரூஷியலா அமைஞ்சது. பட் ஸ்டில் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா அதை சேஸ் பண்ணிட்டாங்க. ஜேக் ஃப்ரேசர் மெகர் முதல் மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட திறமையை காமிச்சு 50 போட்டாரு. பண்ட்டும் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் 41. ஸோ நிஜமாவே ஒரு டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியா இருப்பாங்க. பிகாஸ் நல்ல ஒரு 11 இந்த வாட்டி அவங்களுக்கு அமைஞ்சதுதான் சொல்ல முடியும். ஸோ டெல்லியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.